श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय राम। श्री राम जय जय श्री राम। गुप्त आहे उदंडधन, काये जाणती सेवक जन, तयास आहे ते ज्ञान बाह्याकाराचे। गुप्त ठेविले उदंड अर्थ, आणि प्रगट दिसती पदार्थ, शाहाने शोधिती स्वार्थ अंतरी असे। तैसे दृश्य हे मायिक, पाहात असते सकल लोक, परिजयास ठाऊका विवेक, ते तदंतर जाणती। द्रव्य ठेवून जल सोडिले, लोक म्हणती सरोवर भरले, तयाचे अभ्यांतर कलले समर्थ जनासी। तैसे ज्ञाते ते समर्थ, तेही ओळखिला परमार्थ, इतर ते करीती स्वार्थ दृश्य पदार्थांचा। काबाडी वाहाती काबाड, श्रेष्ठ भोगिती रत्ने जाड, हे जयाचे तयास गोड कर्मयोगे। एक काष्ठ स्वार्थ करीती, एक शुभा एक वाटिती, तैसे नव्हेत की नृपती सार भोगते। जयास आहे विचार, ते सुखासनी जाले स्वार, इतर जवळील भार वाहताची मेले। एक दिव्यान्ने भक्षिती, एक विष्टा सावडिती, आपण वर्तल्याच्या घेती साभिमान। सारसे विजय श्रेष्ठी, असार घेईचे वृथा पृष्टी, सारा साराची गोष्टी सज्ञान जाणती। जय श्री राम। जय श्री राम। श्री दासबोध ग्रंथत्व समर्थ ராமதாசர் ஜெகன்மித்யா அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாக்கியத்துடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத அருமையா சொல்லிட்டு வந்தார். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் மித்தியை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சுத்தி இருக்கக்கூடிய விஷயமும் தாத்காலிகமாக இருக்கு. எதனால நம்ம அந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோமோ, எதனால எந்த இந்திரியங்கள்னால அந்த பிரபஞ்சத்தை நம்ம உணர்றோமோ, அந்த இந்திரியங்களும் தாத்காலிகமாக இருக்கு. ஆகையினாலேயே அது மித்தியை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஆனா இது மித்தியன்னு சொன்னாலும் அது தாத்காலிகம் சொன்னாலும், சுத்திவர் இருக்கிறதுமே தாத்காலிகமாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்திரியங்களுமே நம்ம தேகமுமே தாத்காலிகமாக இருக்கட்டும், ஆனா காணறதே எப்போது காணறதோ தாத்காலிகமாக கண்டாலும் தாத்காலிகமாக காணறதுங்கிற அளவுக்கு இருக்கே தவிர அது மித்தியன்னு எப்படி சொல்றது அப்படிங்கிற கேள்விக்கு, உனக்கு காணறதெல்லாம் உண்மையாதான் காணறதா அப்படிங்கிறது பாருன்னார். எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பார்க்கறதோ நம்ம புரிஞ்சுக்கிறதோ ஏதோ ஒன்னா நினைக்கிறோம், ஆனா வேறையா இருக்கு அப்படிங்கிறது பல உதாரணங்கள் சொல்லி காமிச்சார். அதனால நம்ம இந்திரியங்களை அப்படி பரிபூர்ணமாக சத்தியத்தை தான் அது காண்பிச்சு கொடுக்கறது அப்படின்னு நம்ப முடியாது. ஆகையினால நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய இந்திரியங்களையும் முழுக்க நம்ப முடியாது. அதுக்கு அடுத்தது எதை பார்த்து மனசுல கிரகிக்கிறோமோ, நாம் மனசு எந்த அனுமானத்துக்கு வருதோ, நம்மளுடைய மனசு எந்த ஒரு தீர்மானத்துக்கு வருதோ அந்த தீர்மானத்தையும் முழுக்க நம்ப முடியாது. ஏன்னா பிரமிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது மனசு அது மாதிரி
அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்போ நம்மளுடைய கர்மேந்திரியங்களையும் முழுக்க நம்ப முடியல, ஞானேந்திரியங்களையும் முழுக்க நம்ப முடியல, சுத்தி பெற இருக்கக்கூடிய காட்சிகளை முழுக்க நம்ப முடியல, வழியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் தற்காலிகமாக இருக்கு. எந்த சரீரத்திற்கு இருந்துட்டு சரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள் இருக்கோ அதெல்லாமும் தாத்காலிகமாக இருந்துட்டு இருக்கும் பொழுது இதெல்லாத்தையும் எப்படி சத்தியம்னு ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார் ராமதாசர். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு சத்தியம் ஒன்று இருக்கு. இதெல்லாம் மித்தியைன்னு சொல்லிட்டு வந்தோமே, இதெல்லாம் மித்தியை சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன? அது மித்தியா இருந்தா மித்தியா இருந்துட்டு போட்டுமே, அது மித்தியா அப்படியே விடவும் முடியாது. ஏன்னா இந்த எல்லா மித்தியக்கின் நடுவுல ஒரு சத்தியம் ஒன்று இருக்கு. அந்த சத்தியத்தை தான் நம்ம தேடி பிடிச்சு எடுத்துக்கணும். அந்த சத்தியத்தை எப்படி தேடி பிடிச்சுக்க முடியும்? விசாரத்தினால தேடி பிடிச்சுக்க முடியும். அந்த விசாரம் எப்படி பண்ண முடியும்? சத்குரு கிருபை இருந்தால், சத்சங்கம் இருந்தால் அந்த விசாரத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவளுடைய அனுகிரகத்தை அவ சொல்லித்தரக்கூடிய முறையில அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த முறை அந்தந்த சிஷ்யாள், இது யாரு இதை தேடுதல் மனசுல எவனுக்கு இருக்கோ அவன் எப்படியோ அவன் பிரகாரம், அவனுடைய மனப்பான்மைக்கு பிரகாரம் சத்குருநாதால் அவனை அழைச்சிட்டு போய் இந்த விஷயத்தை தெரிய வைப்பார். அப்படிங்கிறது வரையிலும் இதுவரையும் நம்ம அனுபவிச்சோம். 9வது சமாசம் 6வது தசகத்துல சாரசோதனம் அப்படிங்கிறத அர்த்த சமாசத்துல இதை தொடர்றார். இப்ப சொன்ன மாதிரி சுத்திவர் இருக்கக்கூடியதெல்லாம் மித்தியாக தான் இருக்குனாலும் சாரம் உண்டு, சாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சாரத்தை சூழ்ந்துட்டு இருக்கிறது அசாரமான விஷயம். நாம் எல்லாருமே அசாரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்திலேயே மாட்டின்னு இருக்கோம். அதுல இருந்து தாண்டி சாரமான விஷயத்துக்கு நம்ம பிரவர்த்திக்க மாட்டோங்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் சார சோதனம் பண்ணணும். எது சாரம் எது அசாரம் அப்படிங்கிறது தள்ள தெரியணும். அப்படிங்கிற விஷயத்திலேருந்து அர்த்த சமாசத்தை ஆரம்பிக்கிறார். ஜெய் ஸ்ரீராம். குப்த ஆஹே உதண்ட தன காயே ஜானதி சேவக ஜன தயாச ஆஹே தே ஞான பாஹ்யா காராச்சே. ஒரு பெரிய தனிகன், அந்த தனிகன் கிட்ட ஏராளமான தனம், அவன்கிட்ட நிறைய தனம் இருக்கு. ஆனா அந்த தனத்தை எல்லார் இடத்தையும் அவன் காமிப்பானா? மாட்டான். தன்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கோ, நிறைய பணம் காசெல்லாம் எதெல்லாம் வச்சுட்டு இருக்கானோ எல்லாருக்கும் தெரியற மாதிரி வச்சுக்க மாட்டான். அவன் பணக்காரன்னு வேணா எல்லாருக்கும் தெரியுமே தவிர அவனிடத்துல எவ்வளவு தனம் இருக்குன்னு எப்படி தெரியும்? தெரியாது. இன்னித்து சமயங்கள்ல அவன் எடுத்து ஏதோ ஒரு விதவிதமான பேங்க்ல போய் கொண்டு வச்சிருப்பான். எந்த பேங்க்ல வச்சிருக்கான்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா விதவிதமான பேங்க்ல வச்சிருப்பான். பழைய காலத்துல அவ்வளவு தனத்தையும் பெரிய பானைகள்லையும் போட்டு பெரிய கட்டங்கள்ல வச்சு எங்கேயாவது புதைச்சு வச்சிருப்பான். தேவையான சமயத்துல அதை புதைச்சு வச்ச இடத்துல இருந்து எடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பான். குப்த ஆகே உதண்ட தன, நிறைய பணக்காசு அவன்கிட்ட. அவ்வளவும் எல்லாம் குப்த ஆகே, எல்லாம் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்? அவன் வீட்டிலேயோ அவன் தோட்டத்திலேயோ கூட ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள எல்லாம் புதைச்சு வச்சிருப்பான். இப்ப இந்த வீட்டுல இவன் மாத்திரமா இருக்கான் இல்லையே, இவன் வீட்டுல யாரெல்லாமோ இருக்கா. இவன் குடும்பஸ்தால தவிர எவ்வளவோ பெரிய தனிக்கன் இல்லையா, பெரிய பணக்காரன் இல்லையா, ஆளுக்கு வேலைகள் நிறைய வேலைகளுக்கு ஆளை போட்டிருக்கான். நிறைய வேலைக்காரெல்லாம் இருக்கான் அவன் வீட்டுல. சேவக ஜனங்கள்லாம் நிறைய இருக்கா. காயே ஜானதி சேவக ஜன, இவ்வளவு பேர் இருக்காளே, இவ்வளவு பணம் வச்சிருக்காளே, யாரா திருடிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் இந்த தனிக்கனுக்கு இல்லை. ஏன்னா அவன் அவத்தரை அழகா அதை ஒளிச்சு வச்சிருக்கான். எந்த சேவக ஜனங்கள்னாலையும் அதை கண்டே பிடிக்க முடியாது. சேவக ஜனத்தை சொல்லுவானே, போலீஸ்காரன் வந்தா கூட கண்டுபிடிக்க முடியாது. அதனால யாருக்கும் தெரியாது. தயாச ஆகே தே ஞான பாஹ்யாத்காராச்சு. அந்த சேவகர்கள்லாம் இருக்காளே, அவளுக்கு என்ன தெரியும் பார்த்தா, நம்ம எந்த முதலாளிக்கு வேலை பண்றோமோ அவள் பெரிய தனிக்கன், நிறைய பணம் உண்டு, நிறைய பவுஷு உண்டு அப்படிங்கிறது மாத்திரம்தான் தெரியும். எப்படி அவனுக்கு அது தெரிஞ்சது?
அதான் உள்ள புதைச்சு வச்சிருக்கிற தனம் அவனுக்கு தெரியவே தெரியாதே. அவன் கிட்ட எவ்வளவு தனம் இருக்கோ அதை 100ல் 10 பங்கு தான் வெளியில தெரியறது. அவன் வீட்டை எவ்வளவு அழகா வச்சுட்டு இருக்கான், அந்த பெரிய மாளிகையா வச்சுட்டு இருக்கான், இழைச்சு தள்ளிருக்கான் வீட்டுல. அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து இவன் தனிக்கன் இந்த சேவகனுக்கும் தெரியும், இந்த லோகத்துக்கும் தெரியும். ஆனா வழியில இவனுடைய பௌஷம், இவன்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துடைய அந்த பணக்காரத்துவமும் வழியில என்ன தெரியறதோ அதெல்லாம் 100ல் 10 பங்கு தான். 10% தான் வெளியில தெரியுது, பாக்கி 90% உள்ள புதைச்சு வச்சிருக்கான். அப்போ இந்த சேவக ஜனங்கள்லாம் இருக்காளே, இவன் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கா? உள்ள புதைச்சு வச்ச பணத்தினால தெரிஞ்சுக்கல. ஏன்னா அவளுக்கு பணம் புதைச்சு வச்சிருக்கிறதே தெரியாது. இவன் பெரியவன் அப்படிங்கிறது தெரிஞ்சின்றது எப்படின்னா, வெளிப்படையாக இருக்கக்கூடிய பகிஷ்காரம், வழியிலேருந்து பாஹ்யாத்காரம், பகிஷ்காரங்கிறனே பாஹ்யாத்காரமா வழியிலேருந்து தெரியக்கூடிய என்ன அவனுடைய பவுஷ் இருக்கோ அதை பார்த்துதான் இவன் பணக்காரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். गुप्त ठेविले उदंड अर्थ आनी प्रकट दिसती पदार्थ शहाने शोधिती स्वार्थ अंतरियासे. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் அந்த தனிகனாக இருக்கக்கூடிய பரபிரம்மம் இருக்கே, அந்த பரபிரம்மத்துடைய பரத்வத்துடைய ஒரு சின்ன திவிலை தான். இந்த சின்ன திவிலையாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை பார்த்து பிரமிக்கும்படியா இருக்கு. அதை விசாரம் பண்ணினாதானே தெரியும். இந்த பிரபஞ்சத்தை பார்த்து மித்திய 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 மித்தியனே நினைச்சிட்டு இருக்காங்கிறது அவசியம் இல்லை. இப்போ வேற ஆங்கிலேயே காமிச்சு தர்றார் சமர்த்தர். ஜெகன் மித்யா அப்படிங்கிறது சத்தியம், ஜெகன் மித்தியை அப்படிங்கிறது சத்தியம் தான். ஆனா அந்த ஜெகன் மித்தியை சும்மா மித்திய மித்தியன்னு தள்ளுபடியும் இல்லை. அது அந்த ஜெகன் மித்தியா இருக்கக்கூடிய அந்த ஜெகத்தை பார்த்து என்ன நினைச்சுக்கணும், இப்பேற்பட்ட பிரம்மாண்டம், இப்பேற்பட்ட பிரபஞ்சம், இப்பேற்பட்ட படைப்பு என்னென்னலாமோ இங்க படைச்சிருக்கேன், இதெல்லாம் பார்த்து ஆச்சரிய சகிதமாக இருக்கே. இப்பேற்பட்ட படைப்பை பார்த்து இது எவன் படைச்சான்? அதனால இந்த ஜெகத்தை பார்த்து மித்தியைன்னு தள்ளுறதுக்கு மாத்திரம் இல்லை. இது ஜெகன் மித்தியை அப்படிங்கிறது ஞானம். ஆனா அதோட அந்த ஞானம் நிற்கிறதுக்கு இல்லை. அந்த ஜெகன் மித்தியாக இருக்கக்கூடிய அந்த ஜெகத்தை பார்த்து இப்பேற்பட்ட மித்தியினாலும் எப்படி படைக்கப்பட்டிருக்குது, யார் இப்படி படைச்சிருக்கா? ஒரு மஜிஷியன் ஒரு மேஜிக்கு காமிச்சா கூட எப்படி பண்றான் பாரு, எத்தனை அழகா பாறேன் அப்படின்னு ரசிக்கிறோம் இல்லையா? அந்த மேஜிக்கை ரசிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி மித்தியாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தையும் ரசிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. சமர்த்தர் அதை சொல்லி தராரு. இப்போ ஞானம் அது மித்தியை அப்படிங்கிறது, ஆனா ராசிக்கங்கிறது தனி. அப்போ இந்த ஜகத்தை பார்த்து ரசிக்கணும், எப்படி படைக்கப்பட்டிருக்கு, அப்போ யார் இது படைச்சா அப்படிங்கிறது அர்த்த கேள்வி. அப்புறம் அந்த விசாரம் போயிட்டு இருக்கும். அந்த விஷயத்துக்கு வரல சமர்த்தர். அவர் சொல்றார், ஞானிகள் என்ன பண்ணுவா, குப்த டேவிலே உதண்ட அர்த்த ஆணி பிரகட திசதி பதார்த்த ஷஹானே சோதிதி ஸ்வார்த்த அந்தரி அசே. இப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஷஹானே, ஷஹானே அப்படிங்கிறது அறிவாளிகள் அப்படிங்கிறது அர்த்தம். அறிவாளி அப்படிங்கிறது இங்க ஞானி அப்படிங்கிறது அர்த்தம். இந்த தனிக்கன் நிறைய ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொன்னார் இல்லையா முதலோவியில, அதுல இருந்து வழியில கொஞ்சம் தான் தெரியறது, முகாவாசியும் உள்ள புதஞ்சு கிடக்கு. வழியில தெரியக்கூடியது கொஞ்சம் கிஞ்சித் தான் தெரியறது. அது மாதிரி இந்த லோகம் கிஞ்சித் தெரியக்கூடிய ஐஸ்வர்யம் தான் அந்த பகவானுடையது. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஒளிஞ்சு இருக்கு அப்படிங்கிற பாவத்தோட அது என்னது அப்படிங்கிறத ஒளிஞ்சு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு, அதை தேடி எடுக்கணும் அப்படிங்கிற பாவத்தோட இருக்கிறவன் ஒரு ஞானி. தைசே திருஷ்யே மாயிக்க பாகாத்த அசத்தை சகல லோக பரி ஜயாச டாபுகா விவேக தே ததந்தர ஜானதி. அருமையா சொல்றார். அதனால உனக்கு என்னதெல்லாம் கண்ணுக்கு காணுறதோ அதெல்லாம் மாயீகமான விஷயம்தான், அதெல்லாம் வட மாயை தான், அது சந்தேகமே இல்லை. பாகாத்த அசத்தை சகல லோக, எல்லாரும் பெரும்பாலுமான ஜனங்கள் மாயையாக இந்த ஜகத்தை பார்த்துட்டு இந்த ஜகத்து இப்படி இருக்கே அப்படின்னு பிரமிச்சு அங்க போய் நின்றுடுவான். ஆனா ஒரு ஞானி அப்படி இருக்க மாட்டான். ஞானி என்ன பண்ணுவான், தியாச்சே அபியாந்தர கலிலே சமர்த்த ஜனாசி. எவன் சமர்த்தனோ, எவன் ஞானியோ, இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள என்ன பதஞ்சு கிடக்கு அப்படின்னு தேடி பார்ப்பான். அந்த தேடுதல்
நல்ல தேடுதல். அந்த தேடுதல் தான் வந்து பரபிரமத்துக்கிட்ட நம்மளை அழைச்சிட்டு போகும். அந்த எந்த திருஷ்யமான இந்த லோகம் இருக்கோ அந்த திருஷ்யமான லோகத்துக்கு என்ன சாரம் அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். தைசே ஞாத்தே தே சமர்த்த தேஹி ஒழக்கிலா பரமார்த்த. இப்படி ஞானிகளும் சமர்த்தர்களும் இதுக்கு பின்னாடி என்ன சாரம் இருக்கு அப்படிங்கிறத தேட போய் அவ வந்து பரமார்த்தத்தையே தரிசனம் பண்ணிவிடுவா. இத்தரத்தை கருதி சுவார்த்த திருஷ்ய பதார்த்தாச்சா. ரொம்ப அழகா சொல்ற. சுவார்த்தம் இருக்கக்கூடாதுதான், ஆனா எதன் மேல சுவார்த்தம் இருக்குங்கிறது முக்கியம். தாத்காலிகமான மாயிகமான அழியக்கூடிய விஷயங்கள்ல சுவார்த்தத்தை வச்சுட்டோமானால் அந்த சுவார்த்தம் கெடுதல். பணத்து மேல சுவார்த்தம் இருக்கிறது கெடுதல். ஒரு சின்ன லௌகிகமான எக்ஸாம்பிளை பார்ப்போம். பணத்து மேல இருக்கக்கூடிய சுவார்த்தம் கெடுதல். ஆனா அவ்வளவு பணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஞானத்தை பெறக்கூடிய சுவார்த்தம் கெடுதல் இல்லையே லௌகிகமான விஷயங்கள். அது மாதிரி பிரபஞ்சத்திலையும் இந்த லௌகிகமான விஷயங்கள்லயும் சுவார்த்தம் இருக்கிறது கெடுதல். ஆனால் இதுக்கு பின்னாடி யாரு, இத ரச்சனா பண்ணினவன் எவன் அப்படின்னு எப்படியானாலும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுவார்த்தம் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த சுவார்த்தம் பரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சுவார்த்தம். என்ன ஆனாலும் நான் அதை தெரிஞ்சுக்காம விட போறதில்லை அப்படிங்கிற ஒரு சுவார்த்தம் அங்க இருக்கணும். அந்த சுவார்த்தத்தை அங்க பாராட்டுறாரு இங்க சமர்த்த ராமதாசர். காபாடி வாஹாதி காபாடு சிரேஷ்ட போகிதி ரத்னே சாடு ஹே ஜயாச்சே தயா சொகோட கர்மயோகே. ஒருவன் வந்து குப்பை பொறுக்கியா இருக்கான், ஸ்கிராப் டீலர். அந்த குப்பை பொறுக்கி இருக்கானே, குப்பை பொறுக்கியே தன்னுடைய பழப்பை பார்த்துட்டு இருக்கான். ஒரு தரமானது இந்த குப்பை பொறுக்கிற வேலையை தவிர உருப்படியா வேலை பண்ணலாமே அவன் யோசிச்சு பார்த்தா தானே. அவன் யோஜனையே பண்ண மாட்டேங்கிறான். அவனை பொறுத்தவரை குப்பை பொறுக்கிறதே ஒரு புருஷார்த்தமா இருக்கு, குப்பை பொறுக்கிறதே வசதியான வேலையா இருக்கு. அப்போ குப்பை பொறுக்கிறத வேலையை விட்டு வேற ஒரு நல்ல வேலையை பண்ணணும் அப்படிங்கிற சங்கல்பம் எவன் கையில இருக்கு? அவன் கையில தானே இருக்கு. அவன் சங்கல்பிக்க மாட்டேங்கிறான். காபாடி அப்படின்னா குப்பை பொறுக்கி, காபாடி பாகாதி காபாட, குப்பை பொறுக்கி எப்ப பார்த்தாலும் குப்பையும் ஸ்கிராப்பையும் பொறுக்கின்றே இருக்கான். சிரேஷ்ட போகத்தி ரத்னேஜோட. ஆனா இதே லோக்கத்தை தான் இவன மாதிரியும் கைங்காலையும் அறிவோட படைச்ச வேற ஒருவன் நான் ரத்னத்தை எப்படி பொறுக்கிறதுன்னு இருக்கான். நான் வந்து பாக்கி முத்துக்கள்லாம் நான் எப்படி வந்து சேர்க்கறதுன்னு இருக்கான். அப்ப அவன் என்ன பண்றான்? ரத்னத்தையும் முத்தையும் சேர்க்கறதுக்கு என்ன பிரயத்னப்படணுமோ அந்த பிரயத்னப்படுறான். இவனும் பிரயத்னப்படுறான். இவன் குப்பை பொறுக்கிறதுக்கு பிரயத்னப்படுறான், அவனும் பிரயத்னப்படுறான். அவன் வந்து ரத்னம் சேகரிக்கிறதுக்காக பிரயத்னப்படுறான். அப்ப எவன் சிரேஷ்டன்? குப்பை பொறுக்கிறவன் சிரேஷ்டனா, ரத்னத்தை சேகரிக்கிறவன் சிரேஷ்டனா? நிச்சயமா சிரேஷ்ட போகித்தி ரத்னே ஜாட. இவன் தான் சிரேஷ்டன். ரத்தத்தை நிறைய சேகரிக்கிறான் இவன். ஹே ஜயாசே தயாச கோட கர்மயோகே. இவனுக்கு ரத்னங்கள்ல விருப்பம் இருக்கு, அதனால அவன் தேடுறான். இவன் வந்து படு சோம்பேறி, குப்பை பொறிக்கனா போறோம், இது மேல எவன் உழைக்கிறது அப்படின்னு இருக்கான். அதனால என் குப்பையே பொறிக்கிட்டு இருக்கான். அதனால எவனுக்கு எதுல ஒரு பிடித்தம் இருக்கோ, எவனுக்கு எதுல ஒரு விருப்பம் இருக்கோ, அந்த விருப்பம் பிரகாரம் ரெண்டு பேரும் இருக்கா. இதுக்கும் மேல கர்மயோகே, இவன் கர்மா குப்பை பொறுக்கிட்டு இருக்கானுங்கிறது இவன் கர்மா, குப்பையை பொறுக்கிட்டு இருக்கான். அவன் கர்மா இந்த ரத்தத்தை சேர்க்கணும் இருக்கான், அவன் நிறைய ரத்தத்தை சேர்த்துட்டு இருக்கான். ஏக காஷ்ட ஸ்வார்த்த கருதி ஏக சுபா ஏக வாட்டித்தி தைசே நவேதக்கி நிருபதி சாரபோக்தே. அதனால வாழும்போது லோகத்துல யாருமே லௌகிகமான வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, பாரமார்த்திகமான வாழ்க்கையா இருந்தாலும் பரவாயில்ல, எது சாரமோ அதை தேடி எடுத்து அதுல பிரவர்த்திக்கணும். எது சிரேஷ்டமோ அதுல தேடி எடுத்துட்டு நம்ம ஜென்மா வந்து அதுல பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் ஒரு பாடத்தை சொல்லித்தரார். லௌகிகம் பாரமார்த்திகத்துக்கும். ஏக காஷ்ட ஸ்வார்த்த கருதி. ஒருவன் வந்து மரங்கள்லாம் வெட்டி அதேந்து விறகு கட் பண்ணி அதெல்லாம் வித்து அதனால ஒரு பழப்பு வச்சுட்டு இருக்கான் ஒருவன். ஏக சுபா ஏக வாட்டித்தி. வேற ஒருத்தன் வந்து என்ன பண்றான்? மாட்டுடைய சாணியெல்லாம் எடுத்து சாணியை தட்டி அதெல்லாம் தட்டி ஒரு பிராட்டியாக்கி அதெல்லாம் வித்து அதனால ஒரு பழப்பு நடத்திட்டு இருக்கான். இது சமர்த்த ராமதாசருடைய காலமா இருக்கிறதுனால இது மாதிரி உதாரணம் சொல்றார். நம்ம வந்து நம்ம அறிவாடித்தனத்தினாலே இந்த காலத்துக்கு இது எது உபயோகமா இருக்குமோ அது மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். தைசே நவதேக்கி நிருபதி சாரபோக்தே. ஒரு ராஜா அதை பண்ணுவானா? ராஜா ராஜாவா தானே இருப்பான். ராஜா ராஜாவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ, அவன் எப்படி பண்ணலானோ நினைக்கிறானோ அதுக்குதானே காரணம். இன்னைக்கு நம்ம ஜன்மாக்கள்லயே நம்ம அதை பார்க்கலாம்.
சில பேர் சாதாரண ஜீவனத்தில் நடந்துட்டு இருக்கா, சில பேர் சாதாரண ஜீவனவை தான் ஆரம்பிச்சா, ஆனா எங்கேயோ போயிட்டா. அவன் எங்கேயோ போறதுக்கு காரணம் சும்மா கர்மான்னு சொல்லி எல்லாத்தையும் கர்மா மேல பழி போட்டு பிரயோஜனம் கிடையாது. இவன் தன்னுடைய அறிவை எப்படி உபயோகப்படுத்தினான். இதே 24 மணி நேரம் தான் அவன்கிட்டயும் இருக்கு, இதே அறிவு தான் அவனிடத்துலயும் இருக்கு. எல்லாருக்கும் எந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கோ அதே ஃபெசிலிட்டிஸ் தான் அவனுக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா எந்த ஃபெசிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தனக்கு அதை தன்னையே மேல்படுத்துற மாதிரி தன்னுடைய ஜீவனத்தையே நல்லா மேல உயர்த்திண்டு போகிற மாதிரி ஆக்கின்றது இவன் தானே. அது எப்படி பண்ணினான்? என்கிட்ட 24 மணி நேரம் இருக்கு, இந்த 24 மணி நேரத்தை நான் எப்படி செலவழிச்சா எனக்கு சரியான, இப்பெல்லாம் சொல்றோமே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்றோமே, அதே தான் இங்க சமர்த்தர் சொல்றார். ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னதான்? சாரசோதனம் அப்படிங்கிறார். எது சாரமோ அது பண்ணினோமானால் நம்மளுக்கு அதுக்கு பதிலுக்கு எவ்வளவு கிடைக்குமோ அதுதானே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதை பண்ணினவன் தான் ராஜா. இன்னைக்கும் அதை பண்ணினவன் தான் ராஜா குட்டியா இருக்காரு நிறைய பேர். ஜயாசாஹே விசார, இந்த சாரசோதனம் அப்படிங்கிறது என்னது? இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? விசாரம். விசாரம் பண்ணணும். ஜயாச ஆஹே விசார, எவன் விசாரம் பண்றதுக்கு தயாரா இருக்கானோ, விசாரம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஸ்வார்த்தம் வேணும். நான் இது சம்பாதிப்பேன், எனக்கு இது எப்படியும் வேணும் அப்படிங்கிற ஒரு லோபித்தனமும் ஒரு ஸ்வார்த்தம். லௌகிகமான விஷயத்திலேயே எப்பேற்பட்ட விஷயமும் நம்மளுக்கு ஒரு தேர்ச்சி அடையணுமானால் ஒரு ஸ்வார்த்தம் வேணும். நான் ஒரு BMW வண்டி வாங்குவேன் அப்படிங்கிற சுவார்த்தமாவது இருக்கணும். அது இருந்தா அட்லீஸ்ட் லௌகிகமான விஷயத்தையாந்து நல்லா பிரவர்த்திப்பான். சோம்பேறியா இருந்தான்னாக்கா, சோம்பேறியா இருந்துட்டே எல்லாத்துக்கும் சால் ஜாப் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு எதுக்கும் உருப்படி இல்லாம வாழ்வான் அவன் அந்த லோகத்துல. அல்பமான லௌகிகத்துக்கு அப்படின்னா பாரமார்த்திகத்தை பத்தி கேட்பானே. பாரமார்த்திகம் அப்படிங்கிறதுல சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. அந்த சோம்பேறித்தனம் காரியம் பண்றது மாத்திரம் இல்லை, அந்த சோம்பேறித்தனம் விசாரம் பண்றது இருக்கக்கூடாது. ஒரு கால் நம்மளுடைய காரியங்கள் இதெல்லாம் பண்றோமோ, ஆக்டிவிட்டிஸ் எது பண்றோமோ, அந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஒரு கால் சோம்பேறித்தனம் இல்லாம எப்படியாவது பண்ணிடுவான். ஆனா அந்த விசாரம் பண்றதுல சோம்பேறித்தனம் வரும் பாருங்க, அந்த விசாரம் பண்றதுல வரக்கூடிய சோம்பேறித்தனம் தான் எல்லாத்துலயும் மோஸ்ட் டேஞ்சரஸ். அதுதான் இங்க சொல்றார், ஜயாஸ் ஆகே விசார, எவன் விசாரம் பண்ண தயாரா இருக்கணும். ஏன்னா விசாரத்துல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், விசாரத்துல வரக்கூடிய ஒரு தீவிரத்தனம் இது தனி லெவல். இதை பண்றதுக்கு ஒருவன் தயாரா இருக்கணும். ஜயாஸ் ஆகே விசார தே சுகாசரி ஜாலேஸ்வர, எவன் அந்த விசாரம் பண்ண தயாராக ஆகிறானோ அவன் சுகாசனத்துல இருக்கிறதுக்கு அருகதை உள்ளவன். எவன் விசாரம் பண்றதுக்கே தயாரா இல்லையோ அவன் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். தே சுகாசனி ஜாலேஸ்வர, சுகாசனம் அப்படிங்கிறது சுகம், ஆனந்தம், ஸ்வானந்தம். இங்க பரமார்த்தத்தை பத்தி பேசுறது தான் இங்க ஸ்வானந்தத்தை பத்தி பேசுறது. எவன் விசாரம் பண்ண தயாரா இருக்கனோ அவன் ஸ்வானந்தம் அப்படிங்கிற குதிரைக்கு மேல ஏறி, ஸ்வானந்தம் அப்படிங்கிற குதிரைக்கு மேல சவாரி பண்றதுக்கு தயாராகனவன் அவன். இத்தர ஜவளியில பாரவாகா தச்சி மேலே, மற்றவா எல்லாரும் அவாவா தன்னுடைய பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சம்சாரமாக கூடிய பாரத்தை மேல தூக்கி வச்சு மேல தூக்கி இறக்கிறதுக்கே அவ ஜன்மா அதுலயே பொழுது போயிடும். ஏக திவ்யான்னே பக்ஷிதி ஏக விஷ்டா சாவடித்தி, நான் சாப்பிட்டேனானால் நல்ல சாப்பாடை தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற சுவார்த்தமாவது வேண்டாமா? திவ்யான்னே பக்ஷிதி, அந்த சுவார்த்தம் இருந்ததுன்னா திவ்யமான நல்ல அன்னத்தை அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு கிடைக்கும். ஆனா அதுல கூட ஒரு பிரவൃத்தி இல்லாம, சாப்பாட்டுலயாவது ஒரு பிரவൃத்தி, ஒரு விவரம் வேண்டாமா? சாப்பாட்டுலயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு ஒருவன் இருந்தான்னு வச்சுப்போமே, அவன் ஒரு மாதிரி வேலையை தான் பண்ணி ஒரு மாதிரி சம்பாதிச்சு ஒரு மாதிரி நல்லா சாப்பாடு சாப்பிடுவான். அதுல கூட ஒரு சோம்பேறித்தனம் எவ்வளவோ பேர் இருக்கிறதுனால என்ன, ஏக விஷ்டா சாவடித்தி, அவனுக்கு கிடைக்கக்கூடியது எல்லாரும் சாப்பிட்டு விட்டு எரிஞ்ச மிச்சமிதாரி தான் அவனுக்கு கிடைக்கும். ரோட்டிலேயே பார்க்கக்கூடிய எவ்வளவோ பிச்சைக்காரனை பார்த்தோம்னா அங்க புஷ்டியோட தான் இருக்கா, புத்தி புஷ்டியோட தான் இருக்கா, மனபுஷ்டியோட தான் இருக்கா. ஆனா அப்பேற்பட்ட ஒரு சோம்பேறித்தனம், நான் உடைக்க மாட்டேன் அப்படியே சோம்பேறித்தனமா என்ன இருந்தா என்ன, எல்லாரும் சாப்பிட்டது போக எச்சலை தான் தூக்கி போடுவா, அதுதான் அவன் சாப்பிடுவான். அது சாப்பிட்டுருந்தாலும் போரும், எனக்கு இது போரும் அப்படின்னு இருக்கிறவன் திருப்தி உள்ளவன் சொல்லிவிட முடியுமா? அவன் கண்டென்டட் பர்சன் சொல்லிவிட முடியுமா? இல்லை, அவனை மாதிரி பரம சோம்பேறி வேற கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும்.
ஏக விஷ். ஆனா அவனுக்கு அது பிடிச்சி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கா சில பேர். ஏக விஷ்டா சாவடித்தி, அது மாதிரி மிச்சமிதாரி சாப்பிட்டு இருந்தா போறன்னு சில பேர் இருக்கா. ஆப்பன வர்த்தல்யாச்சி கேட்டி சாபிமானம், கொஞ்சமான சுவாபிமானம் இருந்துன்னா ஒருவன் அப்படி இருப்பானா? நான் எதை பண்ணுறேனோ அது பண்ணக்கூடிய விஷயம் சாரமான விஷயம், அதுல எனக்கு ஒரு அபிமானம் இருக்கணும் நான் பண்ணக்கூடிய விஷயத்துல. இதெல்லாம் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டி இல்லாத ஆட்கள் தான் இப்பேற்பட்ட லேசி பீப்புள், லெத்தார்ஜிக் பீப்புள் சொல்றோமே. இவெல்லாம் செல்ஃப் டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டும் இல்லாதவா. அதனால என்ன, அவனால பிரயோஜனமும் தனக்கும் பிரயோஜனம் கிடையாது, லோகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அந்த சங்கத்துல போகவே கூடாது. ஆப்பன வர்த்தல்யாச்சா கேத்திய சாபிமான், அது சொல்றாரு இங்க. செல்ஃப் டிக்னிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழ வேண்டாமா? சார சேவிஜே ஸ்ரேஷ்டி, எவன் இது மாதிரி சாரமான ஜீவனத்தை எவன் நடத்துறதுக்கு தயாராக இருக்கானோ, யார் சாரத்தை எடுத்துக்கொண்டு தன் ஜீவனத்தை நடத்துறானோ அவன்தான் சிரேஷ்டன். அசார கேஜே விருத்தா புஷ்டி, அசாரத்தையே எவன் சோம்பேறித்தனம் தான் சொல்லணும். இந்த சோம்பேறித்தனத்தினால்தான் வரக்கூடியது அசாரம். ஆறு அந்த அசாரத்தை எடுத்துட்டு காணும் சோம்பேறித்தனமாக இதுக்கு எது கிடைக்கிறதோ ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்மெண்ட்னால வரக்கூடிய விஷயமா இருந்தா அது வேற. அதை பத்தி பேச்சு இங்க இல்லை. கண்டென்டட் பர்சனுடைய மனோநிலை வேற. ஆனா இங்க லெத்தார்ஜிக் பர்சனுடைய அவனுடைய மனோநிலையை பத்தி பேசுறார். அது மாதிரி அவன் வேஸ்ட், அவன் லைஃபே வேஸ்டா போயிட்டு. அசார கேஜே விருத்தா புஷ்டி, சார அசாராச்சி கோஷ்டி சஜ்ஞான ஜானதி. அதனால சாரம் எது அசாரம் எது அப்படிங்கிற ஒரு பேசிக் விஷயமாவது நம்மளுக்கு தெரியணும் நம்ம லைஃப்ல. அது எல்லாருக்கும் தானே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விருத்தி தான் அது. அந்த சாரம் அசாரம் எது அப்படிங்கிற பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த விருத்தியை எல்லாரும் தேடி வச்சுக்கணும். அதை தேடி வச்சுட்டு சத்குருநாதார் இடத்துல போனோமானால் அவர் இன்னமும் நம்மளுக்கு சாரமான விஷயத்தை எடுத்து கொடுக்க நம்மளுடைய ஜன்மா, மனுஷ ஜன்மா சார்த்தமாக ஆகிவிடும். அதனால சாரசோதனம் எல்லாத்த விட முக்கியம். எவன் சாரசோதனம் பண்றானோ அவனிடத்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அடிப்படையான ஒரு ரெக்வயர்மெண்ட் அது. சோம்பேறித்தனம் இல்லாமல் சாரசோதனம் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்து ஒரு சத்குருநாதால் இடத்துல போய் சரணம் அடைஞ்சானால் அது அவனை எங்கேயோ அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறது சொல்றார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம